Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Hare Krishna. We welcome everyone for this Sunday evening Bhagavad Gita class. இந்த ஞாயிறு சாயங்காலம் இந்த பகவத்கீதை உபன்யாசத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். So those who are coming regularly, you will be knowing that now we are in the third chapter of Bhagavad Gita. இப்போ தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம மூன்றாவது அத்தியாயத்தில் இருக்கோம் பகவத்கீதையில். So today we are going to see one of the most important verses in Bhagavad Gita. இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து பகவத்கீதையில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான ஸ்லோகங்கள்ல ஒன்றா இருக்கு. So at present we are in the third chapter of Gita, but still Arjuna is confused whether he is going to fight or not. இப்போ பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயத்தில் நம்ம இருக்கோம். இருந்தாலுமே இப்போ அர்ஜுனன் வந்து இப்போ கூட ஒரு குழப்பத்திலே இருக்கான், சண்டை போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. Right from the first chapter Arjuna is confused. முதல் அத்தியாயத்துல இருந்து அவன் குழம்பிதான் இருக்கான். When Arjuna saw the opposite army, இப்போ அர்ஜுனன் வந்து எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு படையை பார்த்த உடனே, so when he saw, then immediately he noticed all his brothers, his uncles, his teachers, grandfathers, they all were there. அந்த எதிரணியில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா அவங்களுடைய அண்ணன்கள் இருக்காங்க, அவங்க மாமா இருக்காங்க, அவங்களுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அப்புறம் தாத்தா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. So when Arjuna saw that, then immediately he was thinking, why should I fight against them? அர்ஜுனன் அவங்களை பார்த்த உடனே எதுக்காக நான் போரிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சான். Why should I fight against them? அவங்களுக்கு அவங்கள எதிர்த்து எதுக்கு நான் சண்டை இடணும்னு சொல்லிட்டு யோசிச்சான். Why should I kill them? ஏன் அவங்கள கொலை பண்ணணும்? After killing them I will get that kingdom and I will enjoy, but what is that? By killing them, why should I enjoy? அவங்கள கொலை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ராஜ்யத்தை அனுபவிக்கலாம், பட் எதுக்காக அவங்கள கொன்று அனுபவிக்கணும்? That will be tainted with blood. ரத்தத்தால கரைப்பட்டிருக்கும் இல்லையா? And it's a sinful action. அது வந்து ஒரு பாவகரமான செயல். Like that, so many arguments Arjuna put forward to Krishna that he will not fight. அந்த மாதிரி நிறைய வாதங்களை முன் வச்சான், நான் சண்டை போட மாட்டேன்றதுக்காக. And he said, rather I will take sannyas and I am ready to even beg, I don't want to fight. அது மட்டும் இல்லாம நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன், யாசிக்கிற சேவையை செய்யறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். I will not fight. நான் சண்டை போட மாட்டேன். So when any ordinary person he hears the arguments of Arjuna, அர்ஜுனோட இந்த வாதங்களை ஒரு சாதாரண நபர்கள் கேட்டாங்கன்னா, then immediately we all will think, wow, what great person Arjuna is. அப்ப அவங்க நினைப்பாங்க, ஓ அர்ஜுனன் மிக சிறந்த நபர் அப்படின்னு நினைப்பாங்க. And he is correct. அவன் சரிதானே? Why should we kill our relatives for our enjoyment? நம்மளோட இன்பத்துக்காக ஏன் நம்மளுடைய சொந்தக்காரங்களை கொல்லணும்? So Arjuna is correct that he should not fight. அர்ஜுன் அவன் பக்கத்துல இருந்து பாக்குறப்ப சரிதான், ஏன் சண்டை போடணும்? This is what we will think. அதான் நம்ம நினைப்போம். But Krishna is thinking differently. கிருஷ்ணர் வந்து வேற மாதிரி யோசிக்கிறார். Krishna is not accepting the arguments of Arjuna. அர்ஜுனுடைய வாதங்களை கிருஷ்ணர் ஏத்துக்கிறது இல்ல. Arjuna put his arguments in first chapter. அர்ஜுன் வந்து முதல் அத்தியாயத்துல வந்து அவருடைய வாதங்களை முன் வச்சான். Krishna is putting his counter arguments right from the second chapter. அதற்கு எதிரா வந்து கிருஷ்ணருமே வந்து மேலும் வாதங்களை முன் வச்சிட்டு இருந்தார் இரண்டாவது அத்தியாயத்துல தொடங்கி. Right from the second chapter Krishna is trying to convince Arjuna to fight. இரண்டாவது அத்தியாயத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து சண்டை போடுறதுக்காக ஊக்குவிச்சிட்டு இருக்கார். So Arjuna is hearing all the Krishna's arguments and time to time he is asking some questions. கிருஷ்ணருடைய வாதங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கார் அர்ஜுனன். அது மட்டும் இல்லாம அப்பப்போ அர்ஜுனனும் சில கேள்விகளை முன்வைக்கிறான். And Krishna stops his all arguments and his points at the end of 18th chapter of Bhagavad Gita. கிருஷ்ணர் வந்து 18வது அத்தியாயம், அதாவது பகவத்கீதை கடைசி அத்தியாயத்துல தான் அவருடைய எல்லா வாதங்களையும் முடிக்கிறார். He stops in the 18th chapter. அங்க அவர் நிப்பாட்டுறார். And then after that he asks Arjuna. அதுக்கு பிறகு அர்ஜுனன்ட்ட கேக்குறாரு. So Arjuna, now I told all my counter arguments. நான் உங்ககிட்ட எல்லா வாதங்களையும் நீ கொடுத்ததுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். Now you decide. இப்போ நீ முடிவெடுன்னு சொல்றார். Now you decide whether you are going to fight or not.
இப்போ நீ முடிவெடு, நீ வந்து சண்டை போடுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. See, normally with us, what we do? பொது நாம என்ன பண்ணுவோம்? If we already decide something, நாம வந்து ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, and maybe our elders, parents or brothers or friends, somebody is giving some advice, suggestions, ideas. நம்மளோட மூத்தவர்கள் இல்ல பெற்றோர்கள் அவங்க வந்து நம்மளுக்கு சிறந்த ஒரு வாதங்களை கொடுத்தாங்க அப்படின்னா, அறிவுரை ஆலோசனை. So if they give, what we will do? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? We will agree immediately. உடனே நம்ம ஏத்துப்போமா? All those arguments, all those points, everything will go in the left ear and then it will come out in the right side. அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே இடது காது வழியா வந்து வலது காது வழியா வெளியே வந்துரும். We will be shaking our head. Okay, you speak, you go on speaking. How much you want, you speak. And finally we will tell whatever I decided, that is what I will do. நம்ம சரின்னு தலையாட்டுவோம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, கடைசியில நான் வந்து நான் முடிவு பண்ணிருக்கேனோ அதை நான் பண்ணுவேன் நம்ம சொல்லுவோம். But here surprisingly, ஆனா இங்க ஆச்சரியமூட்டும் வகையில அர்ஜுனன், such a intelligent fellow, ஒரு புத்திசாலி நபர் அவரு, so many good arguments he put forwarded, மிக சிறந்த வாதங்களை முன் வச்சிருந்தவர் அவரு. But at the end of the 18th chapter when Krishna said, Arjuna, now you decide. ஆனா 18வது அத்தியாயத்தினுடைய முடிவுல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனா நீ முடிவெடுங்க அப்படின்னு சொல்றப்போ, then Arjuna says, okay Krishna, now I will fight. அப்ப அர்ஜுனன் சொல்றான், சரி கிருஷ்ணா நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிறார். So therefore people are confused. What is this? Arjuna actually initially did not wanted to fight, then Krishna somehow brainwashed him, convinced him, and Arjuna agreed. எப்படி இது அர்ஜுனன் வந்து ஆரம்பத்தில் சண்டை போட மாட்டேன்னு சொன்னான், கடைசியா வந்து சண்டை போறன்னு ஒத்துக்கிட்டானே. ஸோ கிருஷ்ணர் வந்து இத்தனை 18 அத்தியாயங்கள்ல வந்து அர்ஜுனனை வந்து ஒரு மூளை செலவை செஞ்ச மாதிரி இருக்கு. Like that many people comment, right? நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? But actually what happened there? ஆனா என்ன நடந்தது அப்படின்னாங்க, we all are exactly like Arjuna. நம்ம எல்லாருமே அர்ஜுனன் போல தான் இருக்கோம். Actually Arjuna had wrong opinion. அதாவது அர்ஜுனனுக்கு வந்து ஒரு தவறான ஒரு அபிமானம் இருந்தது அவனுக்கு. Same thing is with us. நம்மளுக்கும் அதே தான். Therefore we also thought Arjuna is correct. அதனால தான் நாம நினைச்சோம் அர்ஜுனன் கொடுக்கக்கூடிய வாதங்கள்லாம் சரின்னு நினைச்சோம். So now therefore if we hear this Bhagavad Gita fully, the entire conversation of Krishna and Arjuna, அதனால தான் பகவத்கீதை முழுக்க அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனுடைய உரையாடல் முழுக்க நம்ம கேட்டோம் அப்படின்னா, then we will also come to right understanding. நாமளும் சரியான புரிதலுக்கு வருவோம். So just like Arjuna thought, if I don't fight I will be happy. அர்ஜுனன் யோசிச்சான் இல்லையா, நான் சண்டை போடலன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சான். But Krishna is saying if you fight then only you will be happy. ஆனா கிருஷ்ணர் சொல்றார் நீ சண்டை போடு அப்பதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றார். Similar is our life. அது போல தான் நம்ம வாழ்க்கையும். We are thinking we are taking so many decisions in our life. நாம நினைக்கிறோம் நாம வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய முடிவுகள் எடுக்கிறோம், thinking that will be correct. அது சரியா இருக்குன்னு நினைச்சு நம்ம எடுக்கிறோம் நம்ம முடிவுகள். But actually most of the times or 99.999999% or even 100% we are always at the wrong end. ஆனா 99% அல்லது 100% கூட சொல்லலாம் நாம வந்து ஒரு தவறான ஒரு முடிவை தான் எடுக்கிறோம். So one small question. ஒரு சிறிய கேள்வி. How many of you want to be happy daily? எத்தனை பேர் இங்க வந்து நீங்க டெய்லியுமே தினமும் சரி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? All others want to suffer daily. மத்தவங்கலாம் you can raise your hands. Freely you can raise your hands. கூச்சப்படாம கை தூக்கலாம் நீங்க. Everybody, correct? Everybody wants to be happy. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். Okay, now then another question. இன்னொரு கேள்வி. How many of you are actually happy? எத்தனை பேர் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்க? Daily you want to be happy. தினசரி நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. But are you happy daily 24 hours a day? Are you happy? ஒரு நாள்ல 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்கீங்களா? Nobody can raise your hand. யாருமே கை தூக்க முடியாது. You cannot raise because Krishna in Gita he is saying this place is Dukkalayam. நீ கை தூக்க முடியாது ஏன்னா கிருஷ்ணர் கீதையில சொல்றார் இந்த இடம் வந்து துக்காலயம்னு சொல்றார். So we are trying so many ways, so many options to be happy. நம்ம வந்து நிறைய திட்டங்கள் தேடுறோம் வெவ்வேறு வகையில நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக. Just like Arjuna how he did. அர்ஜுனன் போலவே. But every time we are making some mistake, some wrong decision, therefore we are not happy. நம்ம ஒவ்வொரு தடவையுமே தவறுகளை இழைக்கிறோம், நம்ம சில தவறான முடிவுகள் எடுக்கிறோம். And this verse what we are going to see today in Bhagavad Gita, பகவத்கீதையில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதமானது, it will help us really to get happiness.
இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து நம்ம உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை காட்டும். This is teaching us the technique how we should get happiness. எப்படி இன்பமா இருக்கிறதுன்றதுக்கான வழியை இந்த பதம் நமக்கு கொடுக்குது. Many people outside, they will offer you, just to pay 100 rupees per day, we will teach you this, we will teach you that, we will teach you how to become happy, something like that. So many courses they advertise. தினசரி நான் வந்து நிறைய விளம்பரங்களை பார்க்குறோம். தினசரி நீங்கள் எனக்கு 100 ரூபா கொடுங்க, உங்களுக்கு வந்து இதை சொல்லித்தரோம் அதை சொல்லித்தரோம், நீங்கள் இன்பமா இருக்கலாம்னு சொல்லித்தரோம்னு சொல்லி சொல்கிறாங்க. But actually everybody is cheating. ஆனால் எல்லாருமே ஏமாத்துறாங்க. Because they themselves are not happy, how they are going to make you happy? ஏன்னா அவங்களே முதல்ல சந்தோஷமா இல்லை, அவங்க எப்படி நம்மள சந்தோஷமா நம்மளுக்கு கொடுக்க முடியும்? So, but we see that Krishna is always happy. நாம பார்க்குறோம் இல்லையா, கிருஷ்ணர் எப்பயுமே இன்பமா இருக்காரு. Correct? In any photo have you seen Krishna looking sad? ஏதாவது ஒரு படத்துல நீங்க வந்து பாத்திருக்கீங்களா கிருஷ்ணர் வந்து சோகமா இருக்கிறது மாதிரி? Yeah, it's there in some of the past times when Krishna is playing with his devotees, he is crying, he is running. In Damodar Leela we see that. சில லீலைகள்ல நம்ம பார்க்கலாம். இப்ப தாமோதர லீலையில பாத்தீங்கன்னா அவர் அந்த சோகமா இருக்க மாதிரி தெரியல நம்மளுக்கு. He is crying, he is running. அவர் வந்து அலறார், பயந்து ஓடுறார். But that is different, that is past time, that is not like our crying. Correct? அதெல்லாம் வந்து லீலைகள், அது வந்து நம்ம அலற மாதிரி கிடையாது. That is blissful, therefore we are glorifying that past time and we are daily singing. அது ஆனந்தமயமானது. ஏன்னா அதனால தான் நம்ம வந்து தினசரி அதை வந்து நம்ம பாடி வழிபடுறோம். If that crying of Krishna is like ours, then we will not be singing daily that past time. அதாவது கிருஷ்ணர் அழக்கூடிய அந்த விஷயம் வந்து நம்மள போல இருந்தது அப்படின்னா நாம தினசரி அந்த லீலையை வழிபட மாட்டோம் இல்லையா? Correct? Krishna is always happy. Correct? சரியா? கிருஷ்ணர் எப்பயுமே சந்தோஷமா இருக்கார். That means he knows how to be happy. அப்படின்னா அவருக்கு தெரியும் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு. And surely he will know how to make us also happy. அது மட்டும் இல்லாம நம்மள எப்படி நாம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றது விஷயம் அவருக்கு தெரியும். So in today's verse he is teaching us exactly two things. இந்த ஸ்லோகத்துல இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயங்களை கிருஷ்ணர் சொல்றார். One, how we can get happiness. ஒன்னு வந்து எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு. And from that same point he is teaching us also that why we are not getting happiness now. அது மட்டும் இல்லாம ஏன் நம்ம இன்பமா இல்லன்ற விஷயத்தையும் சொல்றார். So just we will see the verse. So this verse is from the 3rd chapter of Bhagavad Gita, verse number 9. இந்த ஸ்லோகம் வந்து 3வது அத்தியாயம் ஸ்லோகம் 9 இது. Just please repeat after me. திரும்ப சொல்லுங்க. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. So we will just continue and translation and purport we will see on the way. நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்கலாம். மொழிபெயர்ப்புல நம்ம உபன்யாசம் போக பார்க்கலாம். So now Krishna is telling Arjuna this verse. இப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்றார். And there are similar verses in Bhagavad Gita in other places also. பகவத்கீதையிலே இதே போலவே சில ஸ்லோகங்களும் இருக்கு. Which teaches us the secret of happiness. அந்த இன்பமா இருக்கிறதுக்கான ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பதங்கள். So Krishna speaks this verse to Arjuna who wants to get rid of fighting. இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த பதத்தை பேசுறார். யார் வந்து சண்டை போட மாட்டான்னு சொல்றாங்களோ அதுக்காக பேசுறார். He is speaking to Arjuna who does not want to fight. அதாவது அர்ஜுனன் சண்டை போட மாட்டான்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் கிட்ட இதை பேசுறார். Because Arjuna is thinking if I fight I will not be happy. அர்ஜுனன் நினைக்கிறான் நான் சண்டை போட்டேன் அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறான். And Arjuna is thinking better is that if I don't do anything, if I don't engage in this fight, if I don't do anything, if I remain silent, then I will be happy. அர்ஜுன் நினைக்கிறான் நான் இந்த செயலெல்லாம் செய்யாம இருக்கேன், எந்த செயலுமே செய்யாம இருந்தேன், பொறுமையா இருக்கேன், அமைதியா இருக்கேன் அப்படின்னா
சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறான் அவன். But Krishna is telling Arjuna that is not at all possible. ஆனா கிருஷ்ண சொல்ற அர்ஜுனன்ட்ட அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார். The nature of the soul, Jivatma, ஆத்மாவின் இயற்கை அப்படின்றது is to be active eternally, always. எப்பயுமே சுறுசுறுப்பா நித்தியமா இருக்கிறது, செயல்பட்டுட்டே இருக்கிறது. Not even for a second soul can be inactive. ஒரு ஆத்மா வந்து செயல்படாம இருக்கக்கூடிய தருணம்ன்றது ஒரு வினாடி கூட கிடையாது. Not even for a second. ஒரு வினாடி கூட கிடையாது. And Krishna said that just 2-3 verses before. He said nahi kaschit kshanamapi jatu tishtatya karmakrit. He said not even for a moment one can be inactive. அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் வந்து சில பதங்களுக்கு முன்னாடி சொல்றார், ஒரு க்ஷணம் கூட நம்ம வந்து சும்மா இருக்க முடியாதுங்கிறார். And Prabhupada very nicely gives an example. பிரபுபாதர் வந்து சிறந்த ஒரு உதாரணம் கொடுக்கிறார். Even the king of forest, அதாவது காட்டினுடைய அரசன், even he cannot be inactive. அவன் கூட வந்து பாத்தீங்கன்னா செயல்படாம இருக்க முடியாது. Who is the king of forest? காட்டினுடைய ராஜா யாரு? Lion. சிங்கம். So one day lion announces to everyone. ஒரு நாள் சிங்கம் வந்து எல்லாத்தையும் அறிவிக்குது, see, I am the king of forest. நான் வந்து இந்த காட்டுக்கு ராஜா. நான், you all are my servants. நீங்க எல்லாரும் எனக்கு சேவை பண்ணணும். So from today onwards, இன்னையில இருந்து I am going to do only one thing. நான் ஒரே ஒரு செயலை செய்ய போறேன். What I am going to do? என்ன பண்ண போறேன்? 24 hours I am going to sleep. 24 மணி நேரம் நான் தூங்கிட்டே இருக்க போறேன். I am not going to do anything. எந்த செயலும் நான் செய்ய போறது இல்ல. I am not going to do any activity. எந்த செயலுமே செய்ய போறது இல்ல. So I am just going to sleep. வெறும் தூங்கிட்டு இருக்க போறேன். But time to time hunger will come, right? ஆனா அப்பப்போ பசி வரும் இல்லையா? So lion announces regarding that hunger also. அந்த சிங்கம் வந்து அந்த பசியை பத்தி சொல்லுது. Lion is saying I will be sleeping whenever I feel hungry I will do one thing. அந்த சிங்கம் சொல்லுதான், எப்பெல்லாம் வந்து பசி இருக்குதோ அப்ப நான் ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணுவேன். I will be laying down similar like this. இதே மாதிரி நான் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பேன். Just I will open my mouth. நான் வாயை மட்டும் திறப்பேன். Then what should happen? அப்ப என்ன நடக்கணும்? Number one deer should come and enter into my mouth. முதல்ல வந்து ஒரு மான் வரணும், மான் வந்து என் வாய்க்குள்ள பூந்துக்கணும். Then whatever animals are there, rabbit is there, that should come and then enter into my mouth. முயல் இருக்குன்னா அதுவும் வந்து என் வாய்க்குள்ள வந்துடணும். Will it happen anything like that? அந்த மாதிரி நடக்குமா என்ன? Prabhupada mentions from scriptures, nahi suptasya singhasya. Even lion, even though it may be king of forest, this will never happen. பிரபுபாதர் வந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். அதாவது ஒரு காட்டுக்கே ராஜாவான சிங்கமா இருந்தா கூட அதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படாது. And Prabhupada makes actually fun out of it. பிரபுபாதர் வந்து ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்றார். Rather than entering into the mouth, they all will come and pass urine on the face of lion and then they will run away. வாய்க்குள்ள சிங்கத்தோட வாய்க்குள்ள நுழையாம என்ன பண்ணுமா, அந்த மற்ற சிறு பிராணிகள்லாம் வந்து சிங்கத்துக்கு மேல வந்து சிறுநீர் கழிச்சிட்டு போயிடுமா. So that's what will happen. Nobody will respect if you don't do any activity, correct? எந்த செயலுமே செய்யாம இருந்தீங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. கரெக்ட், சரிதானே? By not doing anything, by inactive, one cannot become happy. எதுவுமே செய்யாம செயல்படாம இருக்கிறப்போ நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. Correct. To become happy, always we need to do something. சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம ஏதாவது செயல் பண்ணியே ஆகணும். When see somebody likes to sing, then he gets happiness. இப்போ யாராவது வந்து பாடணும் ஆசைப்பட்டாங்கன்னா அப்போ when somebody sings he gets happiness. இப்போ சில பேர் பாடுனாங்கன்னா அப்போ அவங்களுக்கு திருப்தி கிடைக்குது. Correct. Somebody thinks if I play I will get happiness. சில பேர் நினைக்கிறாங்க நான் விளையாண்டனா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. Somebody thinks if I meet my friends, relatives I will get happiness. சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்து என்னுடைய நண்பர்கள் உறவினர்களை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. Some sort of activity is needed to get happiness, correct? சில செயல்கள் தேவை இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக. But Arjuna is here asking Krishna, I think if I don't do anything I will be happy. ஆனா அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா நான் எந்த செயலுமே செய்யாம இருந்தேன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். Is it a valid point? அது வந்து சரியா? Any of you think like that? யாரன்னா அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? But you believe or not, unfortunately there are many people those who think like that. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியல, பட் நிறைய பேர் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. Which country is considered to be topmost country? எந்த நாடு வந்து இருக்கிறதுலயே சிறந்த நாடுன்னு சொல்லப்படுது? Which country Indians think to be topmost? இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எந்த நாட்டை வந்து சந்தோஷமான நாடா கருதுறாங்க? சிறந்த நாடா கருதுறாங்க.
Normally, which country do we think? America. அமெரிக்கா Correct? சொல்லுவோம். America is the best, topmost country. அமெரிக்கா தான் இருக்கிறதுல சிறந்த நாடுன்னு சொல்லுவோம். If our son goes to America and works there, then immediately we think like, no, we reached heaven. நம்ம மகன் வந்து அமெரிக்கா போயிட்டு வேலை செய்யறான்னா நம்ம வந்து அவன் சொர்க்கத்துக்கே போனோமா நம்ம சந்தோஷப்படுவோம். So, but what happens in America, they have one special day. ஆனா அமெரிக்கால ஒரு குறிப்பான ஒரு நாள் இருக்கு. January 16. ஜனவரி 16. Here we celebrate, 14, 15, 16 we celebrate Pongal. We have a special day. நம்ம வந்து ஜனவரி 14, 15, 16லாம் பாத்தீங்கன்னா பொங்கல் நம்ம கொண்டாடுவோம். In America they celebrate one day which is called National Nothing Day. அமெரிக்கால பாத்தீங்கன்னா நேஷனல், அதாவது தேசிய ஒண்ணுமே செய்யாம இருக்கிற நாள். National Nothing Day. They have, I am not joking, they have really, and then they celebrate every year on January 16, they consider that day to be National Nothing Day. ஜனவரி 16ஆம் தேதி வந்து இந்த மாதிரி எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய நாள்னு சொல்லிட்டு ஒரு நாளை கொண்டாடுறாங்க அவங்க. So, is it even if they celebrate like that, is it possible? இதுக்கு வாய்ப்பு இருக்கா? What does it mean actually? National Nothing Day means எதுவுமே செய்யாம இருக்கிறது அப்படின்ற அந்த நாளுடைய அர்த்தம் என்ன? Out of 365 days in a year, 365 நாள் இருக்கு. 364 days they are doing something. 364 நாட்கள் வந்து ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க செயல. And this one day they don't want to do that thing. அந்த ஒரு நாள் மட்டும் அந்த விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. You understand? புரியுது இல்லையா? 364 days they are doing something. They don't want to do that activity at least one day. So that they are thinking, if I don't do that, then I may get happiness. 364 நாட்கள் வந்து ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு செயலை வந்து இந்த ஒரு நாளை செய்யாம இருந்தோம்னா நம்ம இன்பமா இருப்போம்னு நினைக்கிறாங்க அவங்க. So this one day they don't go to office. அந்த ஒரு நாள் வந்து அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. They don't do any work. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. They sleep, they watch TV, they meet friends, something like that. அவங்க தூங்குவாங்க, அப்புறமேட்டு நண்பர்களை சந்திப்பாங்க. And then it is said that they are refreshing themselves, refreshing their mind. அவங்க வந்து அவங்க மனதை வந்து புதுப்பிச்சுக்கிறாங்களாமா. For what? எதுக்காக? Next day again they will go to their work and then they will do the same thing. எதுக்காக புதுப்பிச்சுக்கிறாங்க? மறுபடியும் அடுத்த நாள் வந்து அதே வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அதே செயலை செய்ய போறாங்க. So actually even this concept shows that the 364 days whatever they are doing, that is not giving them happiness. The activity what they are doing, it's not giving them happiness. இது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா 364 நாட்கள் செய்யக்கூடிய அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எதுவுமே அவங்களுக்கு அந்த ஆனந்தத்தை தரதில்லைன்னு காட்டுது. So some basic understanding they can get. There is something mistake. We want happiness, therefore we are doing something, but we are not getting happiness. That means there is something wrong. What is that wrong? They are not able to identify. அடிப்படையில் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நிறைய செயல்கள் செய்யறோம், இருந்தாலும் நமக்கு அந்த இன்பம் முழுமையாக கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. Maybe previous days people were living in small houses, so they were not happy. If I build a big house, I will become happy. ஒருவேளை இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் சிறிய வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டி வாழ்ந்தனா இன்பமா இருக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. Previous days people were illiterate. Maybe if I study, if I get few degrees, then I will become happy. முன்னொரு காலத்துல மக்கள் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க. இப்போ நான் கொஞ்சம் சரியா நான் படிச்சேன் அப்படின்னா நான் இன்பமா இருப்பேன். That is what people are thinking, correct? மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. If I go to school, if I study, then I will become happy. நான் பள்ளிக்கூடம் போய் அங்க படிச்சேன்னா இன்பமா இருப்பேன்னு நினைக்கிறோம். Or next thing, they go to school, they study, and actually whether happiness is there? Question mark. நம்ம அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, படிக்கிறாங்க, சந்தோஷம் இருக்கான்னு கேட்டா கேள்விக்குறிதான். Then they think, if I get married, then maybe I will become happy. அப்ப நினைக்கிறாங்க நான் திருமணம் செய்துக்கிட்டேன்னா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. They do that. அதையும் செய்யறாங்க. Do they get? அந்த சந்தோஷம் கிடைக்குதா உங்களுக்கு? Again there is one question mark. அப்பயும் அங்க கேள்விக்குறிதான். That means there is something they are doing wrong. அப்ப ஏதோ ஒரு செயல் அவங்க தப்பா செய்றாங்க. So we will go to today's verse. Very one small simple example, with that we can understand what wrong we are doing. ஒரே ஒரு சின்ன உதாரணம், அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன தவறு இழைக்கிறோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். Let's see this image. இந்த ஒரு படத்தை பாருங்க. So what's happening here? அங்க என்ன ஆயிட்டு இருக்கு? One person is sitting on a branch of a tree. ஒரு நபர் வந்து ஒரு மரத்தினுடைய கீழே உட்கார்ந்திருக்கார். And he has a saw. அவர்கிட்ட வந்து கையில வந்து அறுக்கக்கூடிய ரம்பம் இருக்கு. And he is cutting. அறுத்துட்டு இருக்கார். And you see the picture?
அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியுதா? He is cutting for a long time. He is cutting. ரொம்ப நேரமா வந்து ரம்பத்தை வச்சு அறுத்துட்டே இருக்கார். So when he fully cuts, எப்போ அவர் முழுமையா இருக்கிறாரோ what will happen? என்ன ஆகும்? He will fall down. Correct? கீழே விழுந்துடுவார். He is thinking, if I cut this, I will get happiness. He is imagining something like that. He is cutting and he is falling down. அவர் நினைச்சிட்டு இருக்கார், நான் இந்த ரம்பத்தை வச்சு இந்த கிளையை அறுத்தேன்னா சந்தோஷமா நினைக்கிறார். But after cutting, he is falling down. ஆனா அதை அறுத்ததுக்கு அப்புறம் கீழே விழுந்துடுறார். See, now what happens actually when he fell down? அப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் when he fell down, during that time there was another person watching all these things. அவர் கீழே விழுறப்ப இன்னொரு நபர் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார். So this fellow comes to him. அந்த நபர் வந்து இவர்கிட்ட வரார். So that fellow is asking, so you were doing something, you fell down, are you happy? நீ ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருந்த, இப்ப கீழே விழுந்துட்ட, நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா? No, I am in pain. இல்ல, எனக்கு வலி இருக்கு அப்படிங்கிறார். I hurt myself. நான் என்னையே வந்து எனக்கு அடிபட்டுருச்சு. So then this person who is inquiring, he is thinking to himself. அப்போ கேள்வி கேட்ட நபர் வந்து யோசிச்சுட்டு இருக்கார். See, maybe this fellow who was cutting, ஒருவேளை இப்போ மேல அறுத்துட்டு இருந்தாலே அந்த நபர், maybe he did not know how to use this machine. அந்த ஒரு இயந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு அவனுக்கு தெரியல. Maybe he did not study. அவன் ஒழுங்கா அதை படிக்கல. So now what I will do? நான் இப்போ என்ன பண்ண போறேன்? I will go. நான் போறேன். I will study. படிக்க போறேன். How to handle this machine? அந்த ஒரு how to handle that saw? அந்த ரம்பத்தை வந்து நான் எப்படி பயன்படுத்த போறேன்றது நான். So he goes. போறான். He studies. படிக்கிறான். He gets degree. பட்டப்படிப்பு வாங்குறான். So he comes back. திரும்பி வரான். Then what he does? அவன் என்ன பண்றான்? He also sits on the same tree. அதே மரத்துல உட்கார்ந்திருக்கான். Now he is educated. அவன் படிச்சிருக்கான் இல்லையா? He has degree. அவனுக்கு பட்டம் இருக்கு. Everybody is glorifying him. எல்லாரும் அவனை புகழ்றாங்க. Gold medalist. தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு. So what he is thinking now? என்ன நினைக்கிறான் இப்போ? He is again sitting on the same place. அதே இடத்துல உட்கார்ந்திருக்கான். With the same saw. அதே ரம்பம். But he thinks, now I know how to do it. அப்போ நினைக்கிறான், இது எப்படி செய்யணும்ன்றது எனக்கு தெரியும் நினைக்கிறான். I know how to handle it. எப்படி இந்த ரம்பத்தை நான் வந்து பயன்படுத்துறது நினைக்கிறான். So now he is starting. இப்போ மார்க்க ஆரம்பிக்கிறான். Cutting, cut. He is cutting. அதுட்டே இருக்கான். What will happen? என்ன ஆகும்? What will happen ultimately? என்ன ஆகும்? He also falls down. அவனும் கீழே விழ போறான். And he is also shouting in pain. அவனும் வந்து வலியில துடிக்கிறான். Now another person was watching this. இந்த செயலை வந்து இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கார். So he also comes and asks him. அவங்ககிட்ட வந்து அவன் இதை கேட்கறான். So you fell down, what happened? How are you feeling? கீழே விழுந்துட்டியே, எப்படி உனக்கு இருக்கு? You studied, you had degree, but you fell down, how do you feel? நீ படிச்சு பட்டம்லாம் வாங்குனியே, இப்போ கீழே விழுந்துட்டியே, எப்படி இருக்கு உனக்கு இப்போ? He is saying, no, same. I fell down, I hurt myself, paining. நான் அதே மாதிரி விழுந்தேன், கீழே எனக்கு வலியா இருக்கு போ அப்படின்றான். I didn't get happiness. எனக்கு இன்பம் இல்லை அப்படின்றான். Then the person who was inquiring, the third person, அப்போ மூணாவதா பார்த்த நபர், he is thinking now. அவன் நினைக்கிறான், see, problem is this fellow, பிரச்சனை என்னன்னா, he was alone. அவன் தனியா இருக்கான். In his life, வாழ்க்கையிலேயே there was nobody to help him. அவனுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல. There was nobody with him as a family. அவனுக்கு குடும்பம் கூட யாருமே இல்ல. So now what I will do? அப்ப என்ன பண்ண போறேன்? I will go to school. நான் பள்ளிக்கூடத்துக்கு போக போறேன். I will go to college. கல்லூரிக்கு போக போறேன். I will also get degree. பட்டம் வாங்க போறேன். Then I will do marriage also. அப்ப திருமணம் பண்ணிக்கிறேன். I will enter into my family life. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போறேன். Then surely, அப்போ if I இப்ப நான் with the same saw, அதே ரம்பத்துல with my entire family, மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சிட்டு, if I sit and try, அப்ப நான் முயற்சிந்தேனா, at least at that time I will get happiness. அந்த நேரத்துல நான் இன்பமா இருப்பேன்னு நினைக்கிறேன். They all think first person was illiterate, therefore he didn't get happiness. முதல்ல நினைச்சாங்க, ஆரம்பத்துல அந்த முதல் நபர் வந்து படிப்பறிவற்றவர், அதனால கீழே வந்து கஷ்டப்பட்டான். Second they thought, okay, he studied, he got degree, but he didn't get family, so therefore he was not happy. இரண்டாவது நபர் வந்து படிச்சு பட்டமெல்லாம் வாங்கினான், பட் ஆனா அவன் திருமணம் செய்துக்காதனால குடும்ப வாழ்க்கை இல்லாதனால கீழே வந்து கஷ்டப்பட்டான். So this third person, he comes with his entire family. மூன்றாவது நபர் வந்து மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டான். They are sitting and starting. எல்லாரும் உட்காந்துட்டு அதே மாதிரி ரம்பத்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. So now what will happen? என்ன ஆகும்? Again they will fall down. திரும்ப கீழே விழ போறாங்க. This is what happening in our material life. இது நம்ம வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. So now here comes our scientists.
இப்பதான் வந்து நம்ம விஞ்ஞானிகள் வராங்க, they give us advice. அவங்க நம்மளுக்கு அறிவுரை தராங்க. See, you are not getting happiness, you are suffering, you are struggling, why don't you understand that? நீங்களாம் கஷ்டப்படுறீங்க, ஏன் இதை உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேக்குறாங்க. We will give you solution. நான் வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்குறோம். We will make you happy. நான் வந்து உங்களை திருப்திப்படுத்துறோம். Then they give one idea. அப்ப அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆலோசனை தராங்க. What idea they give? அது என்ன ஆலோசனை? See, your method, your thinking, your idea, everything was perfect. நீங்க யோசிச்ச விதம், நீங்க செயல்படுறது எல்லாமே சரிதான். Only one mistake was there. ஒரு தவறு இழிச்சிட்டீங்க நீங்க. You are still primitive. நீங்க அது வந்து ஒரு பழைய கால மனிதன் போல தான். You are still primitive. You don't know how to lead modern life. ஒரு நவீன வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றது உங்களுக்கு தெரியல அப்படிங்கற. So we will give you so many inventions. புது கண்டுபிடிப்புகள் நான் உங்களுக்கு தரோம் அப்படிங்கற. If you use that, இப்போ நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னா, if you try to become happy using that, அத பயன்படுத்தி நீங்க இன்பமா இருக்க முயற்சித்தீங்கன்னா, then you will get happiness. அப்ப நீங்க இன்பமா இருக்க முடியும். And they give solution. அதுக்கான தீர்வு என்ன தராங்க? What is the solution? என்ன தீர்வு அது? Instead of saw, they give machine. ரம்பத்துக்கு பதிலா ரம்பம் மாதிரி ஒரு இயந்திரம் தராங்க. Electric machine. மின்சாரத்துல இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் அது. So that you can try your happiness faster, quicker. அப்ப நீங்க வந்து இன்பத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே நீங்க அடைய முடியும்ன்றதுக்காக. So now if you use this electric machine, what will happen? இந்த மின்சார கருவியை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்? At least with the saw it may have taken half an hour for you to fall down, but with this machine in 5 minutes you will fall down. இந்த ரம்பத்தை பயன்படுத்துறதுனால குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நீங்க காத்திருக்க வேண்டியிருக்கும். இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறப்ப 5 நிமிஷத்துலயே நீங்க வந்து விழ போறீங்க. Correct? சரிதானே? This is what scientists are doing with us. They say, no, we are inventing television, we are inventing mobile phone, we are inventing this, that, you take this, you try to become happy, you do this, you do that. And then ultimately what happens? விஞ்ஞானிகள் எதை நம்ம சொல்றாங்க, நீங்க வந்து இப்போ பாருங்க, இப்போ தொலைக்காட்சி இருக்கு, நம்மளுக்கு வந்து நவீன கார்கள் இருக்கு, நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. இதன் மூலியமா நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஆகுது? See, if you all carefully notice, there is only one mistake in all these pictures. நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லாத்துலயுமே ஒரே ஒரு தவறு இருக்கு. Why they were not happy, why they were getting hurt, or why they were getting distressed, everything was just due to only one thing. ஏன் அவங்க இன்பமா இல்ல அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஏன் அவங்க வற்புறுத்திக்கிறாங்க, எல்லாமே ஒரே காரணம் தான் இருக்கு. It is not because one was illiterate, one didn't get married, or one did not have technology. That was not the reason. படிக்காம இருந்ததோ இல்ல படிப்பு இல்லாம இருந்ததோ இல்ல வந்து நவீன விஞ்ஞானம் இல்லாம இருந்ததோ அது கிடையாது. தொழில்நுட்பம் இல்லாம இருந்ததோ அதெல்லாம் காரணம் கிடையாது. What was the reason why they were not happy, why they were every time getting hurt? காரணம் என்ன? ஏன் அவங்க ஒவ்வொரு தடவையுமே அந்த வலியை உணர்ந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க? Because ஏன்னா they were doing some activity which was wrong. அவங்க பண்ணக்கூடிய ஒரு செயல் தப்பா இருந்தது. Correct? என்னது அது? Correct? That was சரிதானே? Correct. So they were doing something wrong. அவங்க ஒரு தவறு செஞ்சாங்க. Wrong activity, if you do as a bachelor also it is wrong. If you do as a literate, means educated man also, that is wrong. If you do that activity, if that activity action is wrong, then end result will also be wrong. பண்ண செயல் தவறு. அவங்க பண்ண செயல் இருக்கு இல்லையா, அது வந்து படிக்காதவங்க செஞ்சாலும் சரி இல்ல விஞ்ஞானம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க செஞ்சாலும் சரி, அவன் பண்ண செயல் வந்து தப்பா இருக்காங்க. So the reason for them not getting happiness is one thing, that they were doing some prohibited, some wrong activity. அவங்க பண்ண செயல் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாத ஒரு செயல். அந்த விஷயத்தை செஞ்சிருந்தாங்க. Some wrong activity they did, therefore they were suffering. Correct? தவறான ஒரு செயல் செஞ்சாங்க, அதனால கஷ்டப்பட்டாங்க. சரியா? So Krishna in this verse is explaining, and also scriptures they are explaining, the reason for our suffering is also the same thing. சாஸ்திரங்களும் சரி கிருஷ்ணனும் சரி நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாமளும் நம்ம வாழ்க்கையில அந்த தவறு செய்யறதுனால தான், தப்பான செயலை செய்யறதுனால தான் கஷ்டப்படுறோம். Why we are not getting happiness is due to something, somewhere something we are doing wrong. Exactly like that person how he was sitting on the branch and cutting that same branch. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில இன்பம் இல்லாததுக்கான காரணம் வந்து என்னன்னா,
தப்பான செயலை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது தான் காரணமா இருக்குது. So in this material world, actually every one of us are doing so many prohibited activities. பௌதிக உலகத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய அதாவது செய்யக்கூடாத செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. Here at least that person was doing one prohibited activity. He was sitting on the branch of the tree and cutting the same branch. ஒரே கிளையில உட்காந்துட்டு அதே கிளைய அறுத்துட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு செயலை செஞ்சான். But what we are doing in our life is we are doing so many prohibited activities, or directly to say so many sinful activities, therefore we are not happy. ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைய செய்யக்கூடாத செயல்களை செய்யறோம். இன்னும் சொல்ல போனா நிறைய பாவகரமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம். Scriptures explain there are three kind of activities, three kind of actions. சாஸ்திரங்கள் வந்து மூன்று வகையான செயல்களை சொல்லுது. There are three kinds of actions. மூன்று வகையான செயல்கள். One is prohibited actions. ஒன்னு வந்து செய்யக்கூடாத செயல். Number two is prescribed actions. இன்னொன்னு இரண்டாவது பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட செயல். And third is topmost action. மூன்றாவது வந்து மிக உயர்ந்த செயல். And this prohibited action is termed in Sanskrit as Vikarma. தவறான செயல் அதாவது செய்யக்கூடாத செயல் அப்படின்றது பாத்தீங்கன்னா விகர்மான்னு சொல்லப்படுது. And 99.9999% people in this world, they are doing this activity only. 99% மக்கள் வந்து இந்த மாதிரி செயல்களை செய்றாங்க. So if you do a prohibited activity, then how you will be happy in your life? செய்யக்கூடாத பாவ செயல்களை செய்யறப்போ நீங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? So now you may question, what is that prohibited activity I am doing? What we are doing? செய்யக்கூடாத செயல்னா என்னது? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் வாழ்க்கையில? Scriptures they say there are so many activities, but four common activities, four categories are given. நிறைய பாவ செயல்கள் இருக்கு. ஆனாலுமே அதுல குறிப்பா ஒரு 4 விஷயங்கள் சொல்லப்படுது. Meat eating, மாமிசம் சாப்பிடுறது, intoxication, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, gambling, சூதாடுறது, and illicit sex. தகாத பாலியலில் ஈடுபடுறது. These four activities are mentioned as four pillars of sinful actions. இந்த 4 செயல்களுமே பாத்தீங்கன்னா பாவகரமான வாழ்க்கைக்கு 4 தூண்கள்னு சொல்லப்படுது. And all these activities are termed as Vikarma, prohibited activities. இந்த 4 செயல்கள் பாத்தீங்கன்னா விகர்மா அதாவது செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லப்படுது. Till people they do these activities in their life, they cannot be happy. வாழ்க்கையில மக்கள் இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்க வரைக்கும் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. They will not be happy. அவங்க இன்பமா இருக்க முடியாது. These four activities are considered to be topmost sinful activities. இருக்கிறதுலயே மிக மோசமான பாவகரமான செயல்கள் சொல்லப்படுது இந்த 4 செயல்கள். So if you are committing a sin, if you are a criminal, then how can you be happy? இப்ப பாவம் செய்றீங்க, நீ ஒரு குற்றவாளியா இருக்கிறப்போ நீங்க எப்படி வந்து நிம்மதியா இருக்க முடியும்? Correct? சரிதானே? Is it possible for a criminal to be happy, peaceful? ஒரு குற்றவாளி வந்து அமைதியா சந்தோஷமா இருக்க முடியுமா? And we can see now entire world is promoting these four things only. ஆனா இப்போ மொத்த உலகமுமே இந்த 4 விஷயங்களை தான் வந்து பிரகடனப்படுத்திட்டு இருக்கு. Any advertisement you see in TV or in billboards, எந்த ஒரு விளம்பரத்தை நீங்க பார்த்தாலுமே சரி, நீங்க வந்து அது தொலைக்காட்சியில இருக்கட்டும் இல்ல வெளியே விளம்பர பலகைகளா இருக்கட்டும், they promote either one of these from these four things. இந்த 4 ஏதாச்சும் ஒண்ண வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. They advertise, engage in more, engage in more. அவங்க விளம்பரப்படுத்துறாங்க, இன்னும் அதிகம் இதுல ஈடுபடுங்கன்னு சொல்றாங்க. So more people engage in these activities, then more suffering only will come. இந்த செயல்கள்ல மக்கள் ஈடுபடுறப்போ அப்ப இன்னும் அதிகமான கஷ்டங்கள் நமக்கு வரதா செய்யும். Now someone of us may think, அப்போ ஒருத்தர் நம்ம நினைக்கலாம், நம்மள சில பேர், Swamiji, see there are so many people, those who don't engage in these four activities, but still they are also not happy. சுவாமிஜி, இந்த 4 செயல்களை செய்யாம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுமே கூட இன்பமா இல்லையே. For example, somebody may say, for example, take myself, I don't eat meat, I don't gamble, I don't intoxicate, I don't engage in illicit sex, but I am also not happy. உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் வந்து someone may say, சில பேர் நினைக்கலாம், நான் வந்து எந்த தவறும் செய்யறது இல்ல, நான் வந்து மாமிசம் சாப்பிடுறதோ சூதாடுறதோ இல்ல தகாத பாலியலில் ஈடுபடுறதோ போதை வஸ்துக்கள் எடுக்காம இருக்கேன், ஆனாலும் நானுமே எனக்குமே அந்த இன்பம் கிடைக்கிறது இல்லையே நம்ம யோசிக்கிறோம். Correct? Good people are also suffering. நல்ல மக்களும் கஷ்டப்படுறாங்களே. So what is this? So scriptures explain that this vikarma, these prohibited activities, they are so complex. சாஸ்திரங்கள் சொல்லப்படுது என்னன்னா இந்த பாவகரமான செயல்கள் வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது. Someone even unknowingly may also be doing sinful activities.
நம்மளுக்கு தெரியாமலே நம்ம சில பாவ செயல்கள் நம்ம ஈடுபடலாம். Actually, to say every one of us unknowingly also we are doing so many sinful activities in our life. உண்மையா சொல்ல போனா நம்ம நம்மளுக்கே தெரியாம நம்ம நிறைய பாவகரமான செயல் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் வாழ்க்கையில. We all would have went to school, correct? நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போனோம் இல்லையா? Would have went to college. கல்லூரிக்கு போயிருந்திருப்போம். Used notebooks. நிறைய காகிதங்களை பயன்படுத்தியிருப்போம். Note paper, yeah. Or many of us would be reading newspaper daily, correct? தினசரி செய்தித்தாள் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் படிப்பாங்க. Correct? Scripture says that these activities are Vikarma. சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த செயல்கள்லாம் விக்ரமான்னு சொல்லப்படுது. Sinful activity. பாவகரமான செயல். If you read a newspaper, sinful activity. நீங்க ஒரு செய்தித்தாள் படிச்சீங்கன்னா அது பாவகரமான செயல். If school boys they use notebook, sinful activity. பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய புத்தகங்களை படிக்கிறாங்கன்னா அதுமே பாவகரமா இருக்கு. What you are confusing? என்ன குழப்பறீங்க? Simple. Scriptures explain for notebooks or newspapers what do we need? சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா இப்போ காகிதத்துக்கு நம்ம செய்தித்தாளுக்கு நம்ம என்ன தேவை? For notebook and newspaper you need a paper. நமக்கு காகிதம் தேவை இல்லையா? Correct? And paper comes from where? காகிதம் எங்க இருந்து வருது? Tree. மரத்துல இருந்து. Tree means like there is a mango tree which gives mango, apple tree which gives apple. Similarly there is a paper tree which gives paper. மாமரத்துல இருந்து மாங்காய் வர மாதிரி பேப்பர் செய்தித்தாள் அதாவது காகிதத்துக்கு தனியா மரம் இருக்கா என்ன? Like that is there any tree? அந்த மரம் இருக்கா? How does paper comes? காகிதம் எப்படி வருது? By cutting of a tree. மரங்களை வெட்டுறது மூலமா தான் நமக்கு காகிதம் கிடைக்குது. Scriptures mentions that even in a tree there is a soul, there is a living being. If you cut a tree, that is a sinful action. சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மரத்துல கூட ஒரு உயிர்வாளி இருக்கு. அந்த மரத்தை வெட்டுறது மூலமா நம்ம பாவகரமான செயலில் ஈடுபடுறோம்னு சொல்லப்படுது. And everybody knows just to make 1 ton of paper, 1000 kg weight of paper, you need to cut 17 trees. 1000 கிலோ ஒரு காகிதம் நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு 17 மரங்கள் தேவைப்படுது. So then in our life how many trees we would have cut? அப்ப நம்ம we would have cut in the sense how much paper we used. From that we can understand how many trees are cut for that purpose. நம்ம எத்தனை மரங்களை வெட்டியிருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எவ்வளவு காகிதங்களை பயன்படுத்தி இருப்போம். So when I was mentioning to this boy, இத நான் சிறுவன்ட்ட நான் சொன்னப்போ then immediately he said, Prabhu, I am using only eco friendly notes. நான் இயற்கைக்கு பாதிப்பு வராத அந்த ஒரு காகிதத்தை பயன்படுத்தி இருக்கேன். Nowadays they make papers not from cutting trees, they have this eco friendly system. So he was saying, see, I am not engaging in sinful activity. இப்பலாம் பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து கூட இல்லாம இயற்கையை பாதிக்காத வகையில் இருக்கக்கூடிய காகிதங்களும் வந்துட்டு இருக்கு. But even if you give so many escapes like this, ultimately there is one checkpoint where everybody is engaging in sinful activity. நீ இந்த மாதிரி எவ்வளவு காரணங்களை சொல்லி நீங்க தப்பிச்சுக்கலாம் முயற்சித்தாலுமே ஆனா இதுல ஒரு கருத்துல நீங்க மாட்டிப்பாங்க. Everybody. எல்லாருமே. See, if you use something without someone's permission, then is that sinful or not? இப்போ நீங்க ஒரு பொருளை பயன்படுத்துறீங்க அதை மற்றவங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது பாவமா இல்லையா? I have my mobile phone here. என்கிட்ட இப்போ ஒரு phone இருக்கு. Without my knowledge you take this phone and start using. Without my knowledge, then is that sin or not? எனக்கு தெரியாம நீங்க இந்த ஒரு phone நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது தப்பா இல்லையா? Sin or not? Sin. Without my knowledge if you take. எனக்கு தெரியாம இந்த phone நீங்க பயன்படுத்துனீங்கன்னா தவறுதான் அது. You are using someone's property without their knowledge or without their permission or without even thanking them, then that is sin. மற்றவங்களுடைய ஒரு சொத்தை நீங்க பயன்படுத்துறீங்க அவங்களுடைய பொருளை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்டோ இல்ல அவங்களுக்கு தெரியாமலோ நீங்க பயன்படுத்துனீங்கன்னா அதாவது அட்லீஸ்ட் அதை அதுக்கு நன்றி கூட சொல்லல அப்படின்னா தப்புதான். One small simple example, we are using now electricity. உதாரணத்துக்கு இப்ப மின்சாரம் இருக்கு. If I don't pay to government bill, then I am committing crime or not? அரசாங்கத்துக்கு நான் அந்த காசு கட்டாம இருந்தேன்னா அது தப்பா இல்லையா? Crime. தப்புதான். If I don't pay my bill, then next month they will not provide me electricity. நான் இந்த மாதம் நான் வரி கட்டல அப்படின்னா அடுத்த மாதம் எனக்கு மின்சாரம் கிடைக்காது. But daily we are taking electricity from sun. ஆனா தினசரி நம்ம சூரியன் கிட்ட இருந்து நம்ம மின்சாரம் எடுத்துட்டு இருக்கோம்.
Is it or not? Without sun, nobody can survive. சூரியன் இல்லாம நம்ம யாராலையும் வாழ முடியாது. For daily food, we need sun. தினசரி நம்ம சாப்பிட்றதுக்கு சூரியன் தேவை. Daily living, daily breathing, we need air. தினசரி சுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு காற்று தேவை. From whom we are getting all this sun and air? நம்ம வந்து சூரியன் கிட்ட இருந்து ஒளி எடுத்துக்கிறோம். காற்று எங்க இருந்து நம்ம எடுத்துக்கிறோம்? Anybody, when did you pay your last bill to Surya Bhagavan? சூரிய பகவானுக்கு கடைசியா நீங்க எப்போ வரி கட்டினீங்க? Is there anyone who paid your last bill to Chandra Bhagavan? சந்திர பகவானுக்கு நீங்க கடைசியா கொடுத்த வரி சீட் இருக்கா? Or is there anyone who paid your last bill to Vayu? Daily we are breathing air. தினசரி நம்ம காற்று சுவாசிக்கிறோம். வாயுக்கு ஏதாச்சும் நம்ம வரி கட்டுறோமா? That means we are doing prohibited sinful activity. We are criminal. We are doing crime. அப்ப நம்ம செய்யக்கூடாத செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம். So then you cannot be happy. அப்ப நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. So Krishna says all these activities are to be sinful activities, vikarma. கிருஷ்ண சொல்றார் இந்த விஷயங்கள் எல்லாமே விகர்மான்னு சொல்லப்படுது, பாவகரமான செயல். So if you want to become happy, then Krishna says at least be thankful to them. நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிருஷ்ண சொல்றார் அட்லீஸ்ட் கொஞ்சம் நன்றி கடனாவது செய்யுங்க. From whom you are getting, at least pay your taxes, at least be happy, means be thankful to them. யார்கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ அவங்க கிட்ட நன்றி கடன் பண்றங்க அப்படின்னு சொல்றார். That is what Krishna mentions in this verse as yajna. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பதத்துல யக்யா அப்படின்னு அழைக்கிறார். And that activity is mentioned in scriptures as karma. அந்த செயலை வந்து சாஸ்திரங்கள்ல கர்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. What is this prohibited activity we saw? Vikarma. செய்யக்கூடாத தவறான செயல்ன்றது வந்து விகர்மான்னு சொல்லப்படுது. And Krishna says those activities with which you perform yajnas, thanking those sun god or thanking the moon god from whom you are getting your things, by thanking them at least you are becoming a pious person. நீங்க நன்றி கடனா வந்து ஒரு செயலை செய்யறீங்க அப்படின்றப்போ அது வந்து you become a pious person. நீங்க வந்து அப்ப புண்ணியவான் ஆகுறீங்க. You understand? At least when you become pious person you can get some happiness, Krishna is saying. குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு புண்ணிய செயலை செய்யறப்பவாது நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். Don't be sinful, at least be little pious, at least be thankful to them, perform some yajnas. பாவகரமான செயல் செய்யாதீங்க, குறைஞ்சபட்சம் புண்ணியமான செயல்கள் அதாவது அவங்களுக்கான யஜ்ஞங்களை செய்யுங்கன்றார். But there is one small problem with that. அதுல கூட ஒரு பிரச்சனை இருக்கு. There are just I will open one calculator, just 2 minutes we will finish. Scriptures explains that there are 33 crores of demigods who are maintaining us. சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு 33 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. Is this 33 crore? Correct. So every year you have to pay your debt. You have to thank them. 33 crores of demigods. ஒவ்வொரு வருஷமுமே நீங்க 33 கோடி தேவர்களையும் நீங்க வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். Actually supposed to thank them daily. தினசரி அவங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்க. Forget about daily. At least every year if you have to thank 33 crores of demigods. தினசரி இல்லனாலுமே வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க நன்றி சொல்றதா வச்சுக்கலாம். See what will happen. 33 crores I am dividing by 365 days. 33 crores by 1 year. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அப்போ 364 வருஷத்துக்கு இருக்கு. 365 நாள் ஒரு வருஷத்துல இருக்கு. So if you divide, then every day you have to worship 9,04,000 of demigods. You have to thank them. 9 lakh of in charges you have to thank. ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா 9 லட்சம் வகையான அதிகாரிகளுக்கு நீங்க வந்து வணக்கம் சொல்லணும். Let us divide it furthermore. இன்னும் பார்க்கலாம். Every day I said 9 lakh, right? Every hour. ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு கணிப்போம். Every hour you have to thank 37,671 demigods. ஒவ்வொரு மணிக்கும் பாத்தீங்கன்னா 37,671 பேர். Every minute, correct? Every hour. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும். Now every minute you have to thank minimum 627 demigods. ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே பாத்தீங்கன்னா 627 தேவர்களை நீங்க நன்றி சொல்லணும். Is it possible? வாய்ப்பு இருக்கா? 1 minute. Okay, let us go to 1 second. சரி, ஒரு வினாடிக்கு போலாம். Every second you have to minimum thank 10 demigods.
ஒவ்வொரு நொடிக்கும் பார்த்தீங்கன்னா 10 தேவர்களுக்காக நீங்க நன்றி சொல்லணும். In 1 second, how many you can thank? ஒரு ஒரு செகண்ட்ல நீங்க எவ்வளவு பண்ண முடியும்? ஒரு க்ஷணத்துல maximum one, even that is difficult. ஒருத்தருக்கு நன்றி சொல்றது கஷ்டமா இருக்கு. Then already 9 pending. அப்ப அதிலே 9. Next second again you thank only one demigod, again 9 more pending, so 18 pending. அடுத்த வினாடிக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 9 பாக்கி இருக்கும். So it is not possible to thank every one of them. எல்லாத்துக்குமே நன்றி சொல்றது கஷ்டம். Then we will always remain sinful, correct? அப்ப நம்ம எப்பவுமே பாவமா See, just now from scriptures, just listen 2 minutes. Just now from scriptures we saw, if you don't thank those persons from you are getting things, if you don't thank them, then you are sinful. சாஸ்திரங்கள் நம்ம பார்த்தோம், நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து சில விஷயங்களை பெற்றுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா நீங்க அது பாவகரமான செயல் சொல்றது. You cannot be happy. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. If you want to become happy, you have to thank them. இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லி ஆகணும். Correct? But if you want to thank them, then every second we have to thank 10 personalities. அந்த மாதிரி நன்றி சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வினாடிக்கும் பாத்தீங்கன்னா 10 பேருக்கு சொல்லணும். And actually to thank them means you have to perform big yajnas. அவங்களுக்கு நன்றி சொல்றது அப்படினா பெரிய யஜ்ஞங்களை பண்ணணும். It is not simply thank you. Thank you சும்மா வார்த்தையில சொல்றது கிடையாது. So it is not possible at all. சாத்தியமே இல்ல அதுக்கு. Therefore Krishna is giving one secret. அல்லாஹ் கிருஷ்ணர் இங்க ஒரு ரகசியத்தை சொல்றார். He is saying no need to go to everyone individually, separately. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போய் நீங்க நன்றி சொல்ல தேவையில்லை. Vikarma is the activity where you don't thank anyone, you are just stealing. விகர்மா அப்படின்ற செயல் பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கும் நன்றி சொல்றது இல்ல, வெறுமனே நீங்க அவங்க கிட்ட திருடிக்கிறீங்க. Karma is the activity where you want to thank them, but that is also not possible. கர்மா அப்படின்ற செயல் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்க நன்றி சொல்றதுக்காக செயல்படுறீங்க, ஆனா அது சாத்தியம் இல்லாம இருக்கு. Therefore Krishna is teaching the third type of activity in today's verse. அதனால தான் கிருஷ்ணர் இந்த பதத்துல மூன்றாவதான ஒரு செயலை சொல்றார். What he said? யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சம்ஹ சமாச்சார. Krishna says, see, work has to be done for the sacrifice or satisfaction of Vishnu, Krishna. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விஷ்ணுவிற்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் சொல்றார். Why only Vishnu or Krishna? ஏன் விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்கு மட்டும் அர்ப்பணிக்கப்படணும்னு சொல்லப்படுது? Because it is explained all these 33 crores of demigods whom we just now discussed, they all are part and parcels or they are limbs of Krishna. அதாவது ஏன் கிருஷ்ண வழிபட்டா போதுன்னு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த 33 தேவர்கள் 33 கோடி தேவர்களுமே பாத்தீங்கன்னா விஷ்ணுனுடைய ஒரு அங்கம் தான். So that is what Krishna is giving us a solution here. He is saying, see, they all are, if there is a tree, in the tree you will get fruits, you will get leaves, you will get so many flowers, so many things from the tree. கிருஷ்ணா அதனால தான் கிருஷ்ணருக்குன்னு சொல்றார். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு, மரத்துல இருந்து பாத்தீங்கன்னா பழங்கள் வருது, நிறைய இலைகள் இருக்கு, நிறைய கிளைகள்லாம் இருக்கு. So if you want a fruit, உங்களுக்கு பழம் வேணும் அப்படின்னா where you will water? நீங்க தண்ணி எங்க ஊத்துவீங்க? To the fruit. பழம் வேணுன்றதுக்காக பழத்தையே ஊத்துவீங்க தண்ணியை? No, I want flower, so I will water the flower. எனக்கு பூ இருந்தா போதும்னு சொல்லிட்டு பூக்கு மட்டும் தண்ணி ஊத்துவீங்க? No, I want leaves, so I will water only the leaves. எனக்கு இலைகள் இருந்தா போதும்னு சொல்லிட்டு நம்ம வெறுமனே இலைக்கு தண்ணி ஊத்துவோமா? Will that be any useful? அதுல ஏதாவது பயணம் இருக்கா? No. இல்ல. What we have to do? நம்ம என்ன பண்ணோம்? If you water the root, நம்ம வேருக்கு தண்ணி ஊத்துனோம்னா automatically fruit will come, flower will come, leaves will come. தானாவே பாத்தீங்கன்னா பழங்கள், பூக்கள், இலைகள் எல்லாமே தானா வரும். So similarly Vishnu is compared to the root. அது போல தான் விஷ்ணு அந்த வேருக்கு உதாரணமா இருக்காரு. Sacrifice to the Vishnu, yajnas to the Vishnu, Krishna, yajnas to Vishnu, Krishna, that is like watering the root. யஜ்ஞங்கள் அதாவது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்க கூடிய செயல்கள் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா நம்ம வேருக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. So therefore Krishna here says no need to try to satisfy anyone else, any demigod, just to try to satisfy me. What I desire, you just to try to satisfy me, then by that you will get happiness. அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், நீ மற்ற தேவர்கள் இல்லையா நீ திருப்திப்படுத்த தேவையில்லை, வெறுமனே நீ என்னோட திருப்திக்காக நான் சொல்றதை நீ செஞ்ச அப்படின்னா அதுவே போதும். So in further verses we will see Krishna in the same chapter he will go on explain to Arjuna that how demigods are under him
and no need to try to separately please them. So if you want to really get happiness, try to work for the satisfaction of Krishna. இதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தியாயங்கள்ல எப்படி வந்து தேவர்கள் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு கீழே இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். So this is the secret in this verse what we are learning. We are trying to become happiness by trying to give satisfaction to our senses. நம்ம வந்து நம்மளுடைய புலன்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு செயல்பட்டு இருக்கோம். Or satisfying the senses of our family members, wife. நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக செயல்படுறோம். Or even we may try to satisfy the senses of demigods. தேவர்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம செயல்பட்டாலும் சரி. But we will never get happiness. அப்ப நமக்கு அந்த திருப்தி நமக்கு கிடைக்காது. Only end result will be suffering. அதுக்கு முடிவு வந்து நமக்கு துன்பமா தான் இருக்கும். The secret is if you try to satisfy, if you try to work for the satisfaction of Krishna, then you will be happy. கிருஷ்ணோட திருப்திக்காக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம திருப்தியா இருக்க முடியும். So how to do that and all Krishna will explain in the upcoming verses. அது எப்படி செய்யணும்ன்றது எல்லாமே இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கலாம். Hare Krishna, thank you very much. So now there will be prasadam in the terrace. So we request devotees to please honor prasadam. மாடியில் இருக்கும் பிரசாதம் பரிமாறப்படும். And this Damodar month still minimum 1 more week is there till maybe 13-14 days are there, I think. So we request everybody to please invite your friends and relatives, and then you can bring them. Till 16th Damodar Arati and ceremony will be there. So we request every one of you to come and participate daily. தாமோதர மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து தினசரி நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிகள் கலந்துக்கலாம். மேலும் உங்க நண்பர்கள் உறவினர்களை நீங்க அழைச்சிட்டு வரலாம். Bhagavad Gita as it is ki jai. Srila Prabhupada ki jai.